சவுத் கொரியால ரோபோக்களோட யூசேஜ் அதிகமாவே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், வீடுகளா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்துட்டு அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு ரோபோக்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா மனுஷங்க செய்யற வேலைகளை செய்யற வகையில ரோபோக்கள் தயார் செய்யப்பட்டு அது பயன்பாட்டிலே இருக்கு. அந்த வகையில சவுத் கொரியால இருக்கிற குமி சிட்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல 2023ல இருந்து ரோபோ ஒண்ணு அங்க வேலையில இருக்கு. இந்த ரோபோ அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தேவையானதை டெலிவரி செய்யறது, மெசேஜ் சொல்றது, இந்த மாதிரி பல வேலைகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இதுல என்ன பியூட்டினா, இந்த ரோபோ கூட இருந்த மற்ற ரோபோக்கள்லாம் அந்த அபார்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டுமே போயிட்டு வந்த நிலையில பெர்ஃபெக்ட்டா கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்ததால இந்த குறிப்பிட்ட ரோபோ மட்டும் 6th 7th ஃப்ளோருக்குலாம் கூட வேலை செய்ய அனுப்பப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் இந்த ரோபோவை செல்லமா ரோபோ சூப்பர்வைசர் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ரோபோ சூப்பர்வைசர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 7th ஃப்ளோர்ல உள்ள படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. அப்ப அந்த ரோபோ விறுவிறுன்னு சுத்தி வினோதமான செயல்பாடுகளை ஈடுபட்டு பிறகு மாடியிலிருந்து கீழே விழுந்ததா அங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஸ்ட்ரெஸ் காரணமா இந்த ரோபோ சூசைட் பண்ணதா சொல்லப்படுற சம்பவம் இப்ப சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம்.